மனம் இல்லாமல் இருக்குது கடையை விட்டுட்டு வர்றது. உண்மையிலே நல்லா பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது சில்வர் பார்த்து. பிறந்த காலத்து கூட கிடக்கு 5 மாவல் பீங்கான் மாவல் அந்த டிஷ்ஷா வந்து. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு அன்பளிப்பு பொருட்கள். அது என்ன வகையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரங்கள் தான். முற்றிலுமே வந்து சமையல் பாத்திரங்கள்லாம் பெரும்பாலும் வாங்க போகிறோம். அதுவும் வந்து நாங்கள் போய் அது ஒரு மலிவான விலையில் வந்து தான் அதை பார்த்து வாங்கணும். ஒரு ஆக்கள் வந்து அதை அன்பளிப்பு திரைக்க வந்து நாங்களும் பார்த்து அதுகளுடைய என்ன விலை தரம் எப்படி என்னெல்லாம் பார்த்து தான் வாங்க போகிறோம். ஒரு சேல் மாதிரியும் போட்டிருக்கணும். இந்த சமையல் பாத்திரங்கள் வீட்டு பாவன பாத்திரங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போகிறோம் நாங்கள். அதோட இந்த அன்பளிப்பு பொருட்களை யார் வழங்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்றால் சுப்பிரமணியம் சரோஜினி தேவி அம்மாண்ட 1ஆம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து அவன் மகன் வந்து சிவகுமார் அவர்கள் தான் இந்த அன்பளிப்பு பொருட்களை தாரார். இதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து எங்கே வண்டி கொண்டே கொடுக்க போகிறோம். அங்கே ஒரு சாப்பாட்டு நிகழ்வும் இருக்குது. அப்படியே தொடர்ந்து நீங்கள் காணொலியை பாருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடைக்கு வந்து நாங்கள் இதில் வந்து அவங்க பெரிய தாட்சிகள் இல்லை. இதுவும் ஒரு சேல்ஸ் தான், ஆனால் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இல்லை. இல்லை என்ன பெருக்கா பெரிய தாட்சி கோப்பைகளும் இருக்குது. மாவல் கோப்பைகள் தான் எங்களுக்கு வந்து சில்வர் கோப்பைகள் தான் வேணும். அப்படியே போவோம்ண்ணா. இப்போ வந்து 2 சேல்ஸுக்கு போய் பார்த்த நாங்கள், ஆனால் அங்கே வந்து நாங்கள் தேடுற மாதிரி பாத்திரங்கள் இல்லை. இப்போ வந்து இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து தேவையான அளவு நாங்கள் தேடுற மாதிரி பாத்திரங்கள் இருக்குது. வருங்க, பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போய் தேவையானதை கேட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தால் ஃபுல்லாக வந்து பாத்திர பொருட்கள்லாம். அங்கே வந்து டீ கப் வந்து சில்வர் கப்லாம் எடுக்க போகிறோம். அது வந்து நல்ல கப்பாக தான் எடுக்க போகிறோம். உண்மையிலே 2-3 விலைக்கு இருக்குது. நாங்கள் பார்த்தது எல்லாமே விலை கூடினது நல்ல பொருள். இது இந்த கப் வந்து 800 ரூபா அடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 கப் எடுக்கிறபடியால் 500 ரூபா போட்டு வந்துக்கணும். இது வந்து இந்த சுடாது, உள்ளுக்கு வெளியே சுடாது. நல்ல கப், நீண்ட நாளை பாவிக்கும். இந்த தூக்கிக்கே பாருங்கள், பிரச்சனை இல்லை. இந்த கப்பும் வந்து பாவிக்கும் தான். நார்மலாக இப்போ இந்த கப் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. மற்ற இந்த கப்புக்கு ஒரு இப்படி விளிம்பு வடிக்கும், உங்களுக்கு தெரியுமா? இந்த விளிம்பு வந்து வடிக்கிற ஒரு தன்மை வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து நல்ல விளிம்பு கேச்சாக இருக்குது. இதுக்கு இது வந்து இதுக்கும் இதே மெட்டீரியல் மாதிரி தான். ஆனால் அது கொஞ்சம் சின்ன உள்ளுக்கு வந்து அடப்பம் வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்கிறபடியா இந்த கப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த கப்பை எவ்வளோ தெரிவிங்க? 50 கப் எடுக்கப்படும். 50 இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாமான் எடுக்க இருக்கு. 450 ரூபா. ஓகே, இப்போ அண்ணா வந்து 450 ரூபா தான் போஸ், 450 ரூபா போடுறேன் இருக்கிறார். ஆனால் கடையில் 500 ரூபா சொன்னவையால் இப்போ அண்ணா வந்து ஒன்றா கடைச்சி. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞான குழந்தைகள் இல்லத்துக்கு கொடுக்குறது தான். ஓகே, நன்றி அண்ணா. இதில் எங்களுக்கு 50 எடுங்கோ. மற்றது வந்து சில்வர் பிளேட்டுகள் எடுப்போம். ஏன்னா இப்போ அந்த சின்னாக்களுக்கு கொடுக்குறபடியே மாவல் பீங்கான்கள் வேண்டாம். சில்வர் பிளேட்லேயே நல்ல கேஜான பிளேட்டுகள் இருக்குது. வேறு இது கொஞ்சம் நல்லா, அது கொஞ்சம் இது இந்தியன் இருக்கும். கொஞ்சம் நல்லா, அது கொஞ்சம் இது ஹெவியாக இருக்காது. நல்ல திக், இது நல்லா இருக்குது. சுஜி நல்லா இருக்கு. என்ன இதுலேயே பாருங்க, வேறு டிசைன்கள் வடிவாக இருக்கும். இது நல்ல கேஜ், நல்ல திக்காக இருக்குது. எவ்வளோ விலை அடிச்சிருக்குன்னு பாருங்க பின்னுங்க. இது வந்து 550 ரூபா அடிச்சிருக்கு. அது குறைச்சி தெரியும் அண்ணா. இதை விட கொஞ்சம் கேஜானது இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி பாருங்க, இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வரும். எத்தனை பிளேட் இருக்குது? எங்களுக்கு 50 பிளேட் 280 ரூபா போட்டு. 280 ரூபா. இதண்டா இது 250 ரூபா போட்டு. 250 ரூபா. ஆனால் ரெண்டு நல்லது, ரெண்டு நல்லது. 2 பிளேட்டுமே நல்லா இருக்கு. இது எடுப்போம். இது என்ன விலையா? இது வந்து எங்களுக்கு 250 ரூபாய்க்கு போட்டு தரேன் சொல்லியிருக்கேன். இது 280. ஆனால் எனக்கு இது நல்லா இருக்கு மாதிரி கிடக்குது. கொஞ்சம் அப்போ 25 எடுப்போமா? குண்டாலமாக இருக்குது. உள்ளுக்கு கொஞ்சம் சாப்பாடு லேசில் கொட்டுப்படாது. அப்போ இது எடுப்போமா? ஓ, இது எடுப்போம். ஆனால் இந்த பிளேட்லேயே எங்களுக்கு 50 பிளேட் எடுங்கவா? இதுலேயே எடுங்க. இது அங்கே வேணும். ஆனால் ஃபுல்லாகவே சில்வர் பாத்திரம். என்ன ஒன்றுன்னா இந்தியாவில் சில்வர் பாத்திரங்கள் அப்படியே பிரித்து வச்சுருக்கு. இந்தியாவில் மாவல் பாத்திரங்கள் அப்படியே எல்லாம் பிரித்து வச்சுருக்கு. மாறாக்களுக்கும் வந்து இலகுவாக தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சாம்பிள் எல்லாத்தையும் ஒன்று வச்சிருக்கு நம்மளிலேயே. அங்கால
கண்ணாடி கிளாஸ்கள் கண்ணாடி கிளாஸ்கள். இந்த கிளாஸ் எல்லாம் ஒரு நாளில் உடைச்சி போடுவோம், ஆனால் வடிவாக இருக்குது. வந்ததுலேருந்து ஆளுக்கு இதெல்லாம் வந்து நடுவில் இந்த மெஷர்மெண்ட் கப், இது வந்து அளவு கப் வந்து இதை வந்து கொஞ்சம் பாவிக்கிறது சரியான கண்ணுங்கிறதுமா பாவிக்க வேணும். இந்த கிளாஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் சில்வர் பாத்திரங்கள்லாம் ஃபுல்லாகவே வாங்க போகிறோம். இப்போ வேலுக்கு வந்து சின்னாக்கள் பாவிக்கிறது தானே, அப்போ அதனால் வந்து சில்வர் பாத்திரமே வாங்கி கொள்ளுவோம். அதை விட இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டிப்போ சந்தியிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் 100 மீட்டரில் இருக்குது. சந்தியிலே டிப்போ சந்திக்கிட்டே இருக்குது. நாங்கள் வெளியில் காட்டுவோமே அந்த இடத்துல இருக்க காட்டு மேலையெல்லாம் இந்த சில்வர் வாளியல் இருக்குது பாருங்க, சூப்பர் வாளியல். சாப்பாட்டு கடைகளுக்கு பாவிக்கிற வாளியல், அப்படியே தண்ணி காப்புகள், நிறகுட செட்டுகள், குடாங்கள்ண்டு அப்படி ஏராளமான பாத்திரங்கள் இருக்கு. சில்வரை பார்க்கவே ஆசையாக இருக்கு. என்ன இதெல்லாம் பார்த்து போல கப்புகள் இருக்கு. சுஜி இந்த ரொட்டி மேக்கர் இருக்கு. வன்னியர் புரண்டியோட 6500 ரொட்டி மேக்கர். இந்த தண்ணி காப்புகள் எல்லாம் என்ன விலையா? அந்த இதுதான் ஓ 1200 விற்கிறது, 1200 கொடுத்துரும். அந்த அது அடுத்த அந்த ஓரளவான மெட்டல் அங்கெல்லாம் அதுக்கு அடுத்தது இதுவா? ஓ இது வந்து 1350 ரூபா. 1350 ரூபா. இது ஒரு நல்ல வடிவான கப் என்ன கொண்டு எடுப்போமா? எடுப்போமா என்ன? ஒரு தனி கப் இது காணும். இனி வந்து நாங்கள் தாச்சி தான் பார்க்கணும். நான் பார்த்தா சில்வர் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆசையாக இருக்கும். தாச்சியை பார்ப்போம். கண்கரண்டி, பெரிய கண்கரண்டி தரணும் பண்ணுங்க. பெரிய தாம்பாளம் மாரி பெரிய. எனக்கு கண்கரண்டி தாங்கண்ணா, பெரிய கண்கரண்டி. சில்வர் பானைகள் இருக்கு, நல்ல பானையில். சில்வர் பானையில் இது வந்து இந்த பூத்தட்டு நீங்கள் வந்து இப்போ அர்ச்சனைகள் கோயில்களுக்கு கொண்டு போகிறேன்டா கொண்டு போகலாம். இங்கே கேக் ரயில் எல்லாம் இருக்கும். இது மாதிரி அப்படி போட இன்னொரு கரண்டியும் தாங்கண்ணா, இன்னொரு கரண்டியும் தாங்க. இங்கால அப்படியே தண்ணி போத்தல் இட்டலி பானைகள், பெரிய இட்டலி பானைகள் இதெல்லாம் 80-100 போல நடக்குது. அவ்வளோ ஒரு பெருசும் ஒரு சின்னதும் தாங்க. நல்ல அது மரப்பொடி போட்டிருக்கிறது வந்து நல்ல அது கையுக்கு வெக்கு அடிக்காது. கொஞ்சம் கேச்சாயம். இந்த கம்பி நெட்டு வந்து நல்ல நெருக்கமான எங்களுக்கு வேணி தாச்சி 2 பெரிய தாச்சி பார்ப்போம். ஓ இதுக்கு மூடியும் பெறுமா? இந்த தாச்சி என்ன விலை? 3600. இதெல்லாம் ஒரே சைஸ் தானா? இதுகள் ஒரு சைஸா? இது பெருசு கூடதா? சேம் சைஸ் தானே? இதில் ஒரு தாச்சி, இந்த தாச்சி தாங்க. எவ்வளோ போடுறீங்க? 3600 ரூபா. எனக்கு மூடியும் செப்பரேட்டாக சரியாண்ணா. மூடி தாஜியோ மூடியும் கிட்டத்தட்ட ஒரே விலையாக. இதெல்லாம் ஹோட்டல்களுக்கு பாவிக்கிறார். இப்போ வீட்டை ஒரு பெரிய நிகழ்வு செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது கட்டாயம் வாங்கி வைக்கலாம். ஒரு கலரங்கள் எல்லாம் போட்டு வைக்கலாம். பிறகு அது தேவைப்படும் தானே. இது வந்து அளவளவான செய்திகள் பாருங்க எப்படி இருக்கும். நல்ல கண்ணாடி சோறியில் அப்படி சரி இருக்கும் பாருங்க. மூடியலும் அது கேட்டேன், மூடியலும் இருக்கு. எப்படி செய்யணும் பார்த்தீங்களா? உண்மையிலே நல்லா பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது சில்வர் பாத்திரத்தை. இங்கே பாருங்க, நான் பிறந்த காலத்து குடம் கிடக்கு. என்ன விலை என்ன அந்த குடம்? அந்த காலம் எங்களுடைய அப்பா தோட்டத்துக்கு வச்சு தண்ணி ஊற்றுறவர், அது கனகாலத்து குடம். அதே மாதிரி தான் இந்த குடம். இடுப்புல நிற்கணுமே குடம்.
பால்வாளிகள் இருக்குது, பெரிய பெரிய பால்வாளிகள். பால் இளவுகள் விடுறது. மற்றது டிப்போ சந்தையில் இருந்து வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கடை. இந்தியாவில் போனால் அப்படியே நீதிமன்றம் அப்படியே நேர யாழ்ப்பாணம் போகுது. ஃபுல்லாக வந்து பாத்திரம் இருக்குது. அதோட வந்து உள்ளுக்கெல்லாம் போய் அந்த நின்று பார்த்து பண்ணக்கூடிய மாதிரி வசதியாக இருக்குது. ஸ்டீமர் தானே சோறு வடிக்கிற இப்படி கவுட்டு மட்டும் மற்ற பக்கம் கவுட்டு வடிக்கிறது. ரைட் இந்த பெரிய தாஜி. ஆனால் இந்த தாஜி என்ன விலை? இதுகள் எல்லாம் இந்த தாஜியெல்லாம் என்ன விலை? ஆனால் பரவாயில்ல, 5500 ரூபா. நாங்கள் அது 3500 ரூபா, 5500 ரூபா. நல்ல பெரிய தாஜியாக இருக்குண்ணே. மேலே பெரிய தண்ணி, பெரிய பெரிய அந்த பேசனுகள் இருக்குது, சில்வர் பேசனுகள் எல்லாம் வந்து 5300 ரூபா. பெரிய பெரிய 5300 ரூபா. இதுகளை பார்த்தா சொல்லி முழுக்க வெட்டி கொண்டு போயிருக்கிறீங்க. தாஜி எல்லாம் பார்க்க நல்ல பெரிய தாஜிகள் இருக்கு. ஆனால் விலை ஓரளவுக்கு பரவாயில்லை. எனக்கு பார்க்க இந்த தாஜி, இந்த பெரிய தாஜி எல்லாம் 5300 ரூபா குறைச்சி நாங்கள் 5000 ரூபாய்க்கு அப்படி மட்டுமா எடுக்கலாம். 5000 ரூபாய் அதுதானே பெரிய தாஜி. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மாவுள் இந்த என்ன சொல்கிற கிண்ணம் கேட்டிருந்தவையல். இது பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கூட தான், ஆனால் வந்து மைக்ரோ ஓவன்லையும் வைக்கக்கூடிய ஒரு மாவுள் கிண்ணம். இதில் வந்து ஒரு அரை டசின் எடுப்போம். 6 டிஷ் வந்து எடுத்துக்கொள்ளுவோம். 6 தாங்கண்ணா. இதில் ஒரே டிசைன்ல கலர் மாதிரி வைக்கிறோமா? இந்த மாதிரி மாதிரி தான் கலர் மாதிரி தான் நல்லா இருக்கு. இந்த பூ டிசைன் வரும், இந்த பூ டிசைனும் வரும். சரி. அந்த இந்த சைஸ் என்ன டிசைன் இருக்கும்? அப்படி கண்ணாடி டிஷ்களும் இருக்குது. கண்ணாடி பவுல் அப்படி இருக்கு. கூடவே கையெல்லாம் கூசுது விழுந்து. அதே பெருசு ரெண்டாவது கொஞ்சம். ஓ பெருசு இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. இது என்ன விலையண்ணா? மற்ற மொத்தம் நல்லா இங்கே 1300 இல்லைக்கு பரவாயில்ல. 1600 1300 ரூபாய்க்கு தெரியும். நல்லா இருக்கு. கண்ணாடி பீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டால் கடையில் உள்ள பொருள் முழுக்க ஒன்று பார்ப்பீங்க போல எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல வடிவான அதோட வந்து ஒரு கீட்டரும் உண்டு பண்ணுறோம். என்னென்றால் கொஞ்சம் சாமான வேல் நோட் பண்ணி தந்த வேல் தங்களுக்கு தேவையானது. அதில் இந்த கீட்டரும் வருது. அதை நாங்கள் இதையும் வேண்டுவோம். இதையும் வேண்டிட்டு நீ பில்லை போட்டுட்டு இதில் இருந்து இப்போ நாங்கள் நிற்கிறது கிளிநொச்சி, இங்கேருந்து உடையார்ட்டுக்கு போகிறோமோ மனம் இல்லாமல் இருக்கு. கடையை விட்டுட்டு வர கேளுங்க அண்ணாட்ட பாத்திர கடையில் வேலை எதுவும் இருக்காங்க. உங்களுக்குரிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஓட்டி கொண்டிருக்கணும். இந்த கரண்டியும் 2 வண்டி நாங்கள் காய்ச்சிக்கு நல்ல கரண்டி. இந்த இடத்துல வந்து ஒட்டிய வார்ப்பாக இருக்கிற ஒட்டியா லேசில் உடைக்காது. அந்த கைப்பொடியும் வந்து ஒரு இதில் இருக்குது. சாமான் எடுக்க போறேன். நார்மலாக மெட்ட கப்பும் இருந்தது. ஆனால் நாங்கள் நல்லா இருக்கணும். இது வழியில் இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிச்சு கொள்ளலாம். சுடாது. டீ பிளேயர் இருந்தால் சுடாது. இந்த கப்பில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படியே அதிலே எடுத்துனாங்க. மற்றது சாப்பாடு பிளேட்டும் வந்து நல்ல பிளேட் தான். அது வந்து அதே மாதிரி மாவுள் டிஷ் கேட்டிருந்தேன். நீங்கள் இந்த டிஷ்ஷும் வந்து வாங்கிருக்கு. இதுதான் கவனம். அதுதான் நானும் அதைத்தான் யோசிச்சேன். நான் இது இதில் வந்து ஒரு கீட்டர் ஜோக்கு கேட்டிருந்தேன். நீங்கள் நல்ல கீட்டர் ஜோக்கு உண்டு. 2 கண் கரண்டி, ஒன்று கொஞ்சம் சின்ன கரண்டியும் ஒன்று பெரிய கரண்டியும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து 5 மாவுள் பீங்கான் மாவில் அந்த டிஷ்ஷை வந்து வாங்கியிருக்கிறேன். மற்றது 50 பிளேட், அது மாதிரி 50 தண்ணி கப், அந்த டீ கப் வந்து சில்வர் கப்லேயே எடுத்துருக்கு. நல்ல பெரிய தண்ணி கப் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி பெரிய கரண்டி 2 வாங்கி தண்ணி கப் அண்டைக்கும் வேண்டி தந்தாங்க. இது கொஞ்சம் வடிவாக இருந்தது பார்த்தோன்னே. மற்ற 5 கட்டிருந்தீங்க, அண்டைக்கு 3 தானே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய தாச்சி நல்ல தரம்
தாஜியோ காணும் இல்லை இது அளவுகள் எல்லாம் தாஜி பெரிய தாஜியும் பெரிய மூடியும் வாங்கியிருக்கிறோம். என்னென்னா இப்போ தாஜி புரிம்பா மூடி புரிம்பா தான் வாங்க வேணும் நாங்கள். மூடிக்கு புரிமான விலை, தாஜிக்கு புரிமான விலை. ஆனால் பெரும்பாலும் இந்த மூடி எடுத்தால் தான் நல்லது. இல்லை அதுக்கு எல்லா மூடியும் சேராதில்லை. அப்படி அளவான மூடி எடுத்துட்டா இல்லை உலகம் தான் வாங்கி கொண்டு வந்துருக்கிற பொருள். Gambaram Angam Vedamam Odum Nalva Anganam Adivarava Nangul Maditaval Madavidi. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அமரர் பாலசுப்ரமணியம் சரோஜினி தேவி அம்மா அவர்களுடைய ஆத்ம சாந்தி வேண்டி அவருடைய மகனாரான சுவிஸிலிருந்து சிவகுமார் அண்ணா அவர்கள் ஒளிரும்பாலினுடைய ஞான குழந்தைகளுக்காக சிறப்பு அன்னதானம் வழங்கியதோ நேரம் அவர்களுக்கு தேவையான சமையலறைக்கு தேவையான மற்றும் அவர்களுடைய அன்றாட பாவனைக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையுமே வழங்கி வைத்திருக்கின்றனர். இதுகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மனம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு அம்மாவனுடைய ஆத்மா சாந்தி வேண்டி நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஞான குழந்தைகள் நிலையத்தில் பிள்ளைகள் அனைவருக்கும் இவ்வாறான நல்லுறவுகளை எங்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சிவகுமார் அண்ணாவும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்காக உதவிகளை வழங்கியிருக்கின்றார். அவருக்கும் அது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ நாங்கள் சாப்பிட்றோம். வந்து நாங்களும் சாப்பிட போகிறோம். சோளம் இந்த ரைஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பிளம்ஸ் அந்த கஜு எல்லாம் போட்டிருக்கேன். அதில் வந்து பருப்பு கறி, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், அது வந்து சம்பளம் செய்து வைக்கணும். சாப்பிடுவோம் நாங்கள். ஓ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். எப்படி இருந்தது சாப்பாடு? நல்லா இருந்தது. உண்மையாக நல்லா இருக்கு. அவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நல்லா பசி. நானும் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. உண்மையாக சூப்பர் சாப்பாடு. சாப்பிடணும். சாப்பிடட்டுங்க. நாங்கள் இன்னைக்கு போய் பில்லை போடுவோம். பாய் பாய் பாய். சாப்பிடுங்க. பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் படிவாக சாப்பிட்டுட்டோம். அதோட வந்து கொண்டு வந்த பொருட்களையும் கொடுத்து உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த பொருட்களை தான் கிடைச்சது. நல்ல சந்தோஷம். அதோட இந்த உதவியை செய்த சுவிஸில் இருக்கிற சிவகுமார் அண்ணாக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாகவும் சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்திச்சு கொள்கிறோம். அதே நேரம் அண்ணா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா காசை வந்து தந்திருந்தார். அதில் வந்து 30,000 ரூபா வந்து இங்கே உணவுக்காக நாங்கள் செலுத்தியிருந்த நாங்கள் பில்லும் இதில் இருக்குது. அதே நேரம் மியூதி காசுக்கு வந்து இந்த பொருளை தான் நாங்கள் அதில் வந்து பொருட்களை வந்து வாங்கி கொண்டு கொடுத்துறாங்க. அதெல்லாம் நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்களா அந்த முன்னுக்கு. அதோட வந்து இப்போ நீங்கள் என்னடா இந்த ஞான குழந்தைகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நாங்கள் பிள்ளைகளை வந்து நல்ல வடிவாக காட்டையில்
ஏன்னா நிறையவே விசேட தேவைகள் உள்ள பிள்ளைகள் முழுக்கவே இருக்கணும். அவைக்கான தேவைகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நேரடியாகவே வந்து செய்து கொள்ளலாம். ஒரு சில பேர் இப்போ எங்களூடாகவே செய்யணுமென்று ஆசைப்படுறாங்களுக்கு மட்டும் நாங்கள் இதை வந்து செய்கிறோம். மற்றபடி அதோட வந்து உண்மையிலேயே எங்களுக்கு செய்கிறதுல இதில் ஒன்றுமில்லை. எங்களோட வீட்டு வேலைகள், காணி வேலைகள், கொஞ்சம் அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதாலே எங்களுக்கு கொஞ்சம் நேர பிரச்சனை வந்து சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், நேரடியாக செய்து கொள்ளுங்க நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு நல்ல திருப்தியான இப்படியான இடங்களை இடங்கண்டு அவைக்கான அந்த தேவைகள் இருக்கைக்கு வந்து இப்படி கிடைக்கிறது வந்து நல்ல சந்தோஷம் எங்களுக்கும் வந்து. அதனால் வந்து நீங்கள் நேரடியாகவும் செய்து கொள்ளுங்க. விட தொடர்புகள் நம்பர் எல்லாமே நாங்கள் போட்டு விடுறோம். அப்போ இந்த காணொலியை வந்து இதோட முடிச்சு கொள்வோமே. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.